ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட் ஆஃப் டிவிடெண்ட். ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் என்னென்னா டெஃபினேஷன் ஆஃப் டிவிடெண்ட் பார்ப்போம். டிவிடெண்ட் இன்க்ளூட்ஸ் எனி இன்டீரியம் டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் இன்க்ளூட்ஸ் இன்டீரியம் டிவிடெண்ட்னா டிவிடெண்ட்னா ஃபைனல் டிவிடெண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டீரியம் டிவிடெண்ட். இன்டீரியம் டிவிடெண்ட் என்ன மீன்ஸ் த டேர்ம் இன்டீரியம் டிவிடெண்ட் மீன்ஸ் த டிவிடெண்ட் டிக்ளேர்டு பிட்வீன் டூ ஏஜென்ட்ஸ். ரெண்டு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடுவில் டிக்ளேர் பண்ணது தான் இன்டீரியம் டிவிடெண்ட். ஓகேவா? ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிடெண்ட் இஸ் ரெக்கமெண்டட் பை த போர்ட். ஸோ டிவிடெண்டை வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா கொடுக்கணுன்ட்டு போர்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். போர்டுனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். த மெம்பர்ஸ் இன் த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்களா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்து ஏஜிஎம்மில் அட்டன் பண்ணுவாங்க. த மெம்பர்ஸ் இன் த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் மே டிக்ளேர் த டிவிடெண்ட் பை பாசிங் ஆர்டினரி ரெசல்யூஷன். ஏன்னா வந்து ஏஜிஎம்மில் டிவிடெண்டை பாஸ் பண்ணுறது பார்த்தோன்னா நார்மல் திங், காமன் திங். ஸோ அதனால் அது ஆர்டினரி ரெசல்யூஷன். Declaration of dividend at an AGM is an item of ordinary business. So the ordinary businessனால நம்ம அதுக்கு ordinary resolution pass பண்ணுறோம். Section 102 of the Companies Act. ஓகேவா? The members may reduce the rate of the dividend but cannot increase it. ஸோ என்ன மீன்ஸ், சப்போஸ் போர்டு வந்து 10% வந்து 10% டிவிடெண்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா மெம்பர்ஸால் 10% டிவிடெண்டை கம்மியாக தான் ஆக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10% டிவிடெண்டை நம்ம 9% கொடுக்கலாம் இந்த வாட்டி அப்படி வேணால் பண்ணலாமே தவிர 10% வேணாம் நீங்கள் இந்த வாட்டி 15% டிவிடெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸால் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அந்த அத்தாரிட்டி வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சோர்சஸ் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ எதுலேருந்துலாம் டிவிடெண்ட் தரலாம் அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃபார் த ஃபினான்ஷியல் இயர். ஸோ கரண்ட் இயர்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கான டிவிடெண்டை இந்த வருஷம் டிக்ளேர் பண்ணுவாங்கள்ல. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கான ப்ராஃபிட்லேருந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம், டிவிடெண்ட் தரலாம். ஆர்எல்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃபார் எனி ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் ரிமைனிங் அன்டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ ப்ரீவியஸ் இயரோட ப்ரிசீடிங் இயர்ஸில் ப்ராஃபிட் இருக்கும்ல, அதுலேருந்து தரலாம். Money provided by the central government or state government in pursuance of guarantee given by it. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுத்துருக்கோம்ல, அந்த மணிலேருந்து தரலாம். நோ கம்பெனி ஷால் டிக்ளேர் டிவிடெண்ட் அன்லெஸ் கேரிட் ஓவர் ப்ரீவியஸ் லாஸஸ் அண்ட் டிப்ரிசியேஷன் நாட் ப்ரொவைடட் இன் த ப்ரீவியஸ் இயர் ஆர் இயர்ஸ் ஆர் செட் ஆஃப் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃபார் த கரண்ட் இயர். அதாவது டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்க டிப்ரிசியேஷன் ஆர் லாஸஸை செட் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணுன்றாங்க. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ்ஸ். எனி கம்பெனி a company may before the declaration of dividend in any financial year transfer such amount of percentage of its profit for the financial year as it may consider appropriate டு த ரிசர்வ்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஒன்றும் இல்லை, கம்பெனியோட ப்ராஃபிட் இருக்குல்ல, ப்ராஃபிட்டில் 1% ஆஃப் அமௌண்ட்டை கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வாக எடுத்து வைக்கலாம் அப்படின்றாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் அவுட் ஆஃப் ரிசர்வ்ஸ் வேர் ஓவிங் டு இன்அடிக்குவசி ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். இந்த வருஷம் ப்ராஃபிட்டே இல்லை, இல்லைனா ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. இன் எனி ஃபினான்ஷியல் இயர் த கம்பெனி ப்ரொப்போசஸ் டு டிக்ளேர் டிவிடெண்ட் அவுட் ஆஃப் த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட். இந்த வருஷம் ப்ராஃபிட்டே இல்லை, இல்லை ப்ராஃபிட் கம்மியாக இருக்குன்னா கம்பெனியோட ஃப்ரீ ரிசர்வ்ஸ் இருக்கும்ல, அதுலேருந்து கம்பெனி காசு எடுத்து டிவிடெண்டாக தரலான்றாங்க. அதுதான் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை இட் இன் ப்ரீவியஸ் இயர்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த கம்பெனி டு த ரிசர்வ்ஸ். Such a declaration of dividend shall not be made except in accordance with the rules as may be prescribed in this behalf. ஸோ அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம வந்து ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்து டிவிடெண்ட் தரலான்ட்டு அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நம்மளால் எவ்வளோ எடுக்கணும்னு தெரியுதோ அந்த அமௌண்ட்டை தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக தர முடியும். இஃப் தெர் இஸ் எ இன்அடிக்குவசி ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் 2 படி சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? மோட் ஆஃப் பேமெண்ட். டிவிடெண்டை நம்ம வந்து எப்படி பேமெண்ட் பண்ணோன்னா நோ டிவிடெண்ட் ஷால் பி பேயபிள் எக்ஸப்ட் இன் கேஷ். அதாவது டிவிடெண்டை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா கேஷாக தான் கொடுக்கணும், மற்ற முறையில் கொடுக்கக்கூடாது. டிவிடெண்ட் ஷால் பி பேயபிள் ஒன்லி இன் கேஷ். However, payment of dividend by issue of check
or dividend warrant or payment of dividend in electronic mode is also permissible. அதாவது நம்ம கேஷாக தான் தரணும், ஆனால் அந்த கேஷை வந்து ஹேண்ட் கேஷாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்காக தரலாம், ஓகேவா? இல்லைனா வந்து டிவிடெண்ட் வாரண்ட்டாக தரலாம், ஆர் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் இன் எலக்ட்ரானிக் மோட் லைக் இந்த நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி எலக்ட்ரானிக் மோடாகவும் தரலாம். அப்படி இல்லைனா however issue of bonus share or payment of a bonus call by capitalizing the profit or reserves is permissible. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டை கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸாகவும் தரலாம். thus auditor ensure compliance with the same. ஓகேவா? நெக்ஸ்ட் டெபாசிட் ஆஃப் டிவிடெண்ட். எக்ஸமைன் வெதர் இட் ஹாஸ் பீன் டெபாசிட்டட் இன் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ நம்ம டிவிடெண்ட்கான அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டான பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அது எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண இதுலேருந்து 5 டேஸ்க்குள்ளே நம்ம அந்த செப்பரேட்டான அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் வித்தின் 5 days ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண 5 டேஸ்க்குள்ளே நம்ம டிவிடெண்ட் அமௌண்ட்டை இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். செக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் விச் ஓகேவா? ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோமான்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணோம் அந்த அக்கௌண்ட்டில். the amount so deposited shall be used only for the purpose of payment of dividend. ஸோ அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் நம்ம டிவிடெண்டுக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டை நம்ம டிவிடெண்டுக்கு மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே. டிவிடெண்ட் டிக்ளேர் பட் ரிமைனிங் அன்பெய்ட். ஸோ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க பட் கம்பெனி வந்து பேமெண்ட் பண்ணல அவங்களுக்கு. ஓகேவா? செக் தட் எனி டிவிடெண்ட் டிக்ளேர் பட் ரிமைனிங் அன்பெய்ட். டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க பட் ரிமைனிங் அன்பெய்ட் ஆர் அன்கிளைம்டு. யாரும் அந்த டிவிடெண்ட் கேட்கவும் இல்லை ஃபார் 30 days 30 நாளைக்கு. ஓகேவா? ஃப்ரம் த டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு டு அன்பெய்டு டிவிடெண்ட். ஸோ என்ன மீன்ஸ் நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம், டிக்ளேர் பண்ண உடனே 5 டேஸ்க்குள்ளே செப்பரேட்டான பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் டிவிடெண்ட் அமௌண்ட்டை. நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலேருந்து 30 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டில் பே பண்ணியிருக்கணும். சப்போஸ் பே பண்ணாமல் இருக்குன்னா 30 days வரைக்கும் அதை வந்து பார்த்தோன்னா அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்போனா அந்த 30 days முடியுதில்ல, அதுலேருந்து 7 டேஸ்க்குள்ளே வந்து எவ்வளோ அமௌண்ட் அன்பெய்டாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதான் சொல்கிறாங்க த ட்ரான்ஸ்ஃபர் ஷால் பி மேட் வித்தின் 7 days டு எ ஸ்பெஷல் அக்கௌண்ட் இன் எனி ஷெடியூல்டு பேங்க். ஸோ ஷெடியூல்டு பேங்க்கில் தான் இருக்கணும். டு பி கால்ட் அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் கம்பெனி லிமிடெட் ஆர் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ கம்பெனி லிமிட்டடாக இருக்கலாம், ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கலாம். ஸோ அது இங்கே மேட்ரு இல்லை. பட் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி 30 டேஸ்க்குள்ளே கம்பெனி பே பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை 7 டேஸ்க்குள்ளே அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். எனி மணி ட்ரான்ஸ்ஃபர்டு டு த அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த கம்பெனி விச் ரிமைன்ஸ் அன்பெய்டு ஃபார் 7 years. ஸோ அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, பண்ணதுலேருந்து 7 years வரைக்கும் யாரும் அதை கிளைம் பண்ணல, ஸோ அதனால் பே பண்ணாமல் இருக்காங்கன்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் சச் ட்ரான்ஸ்ஃபர் ஷால் பி ட்ரான்ஸ்ஃபர்டு பை த கம்பெனி டு த ஃபண்ட் கால் இன்வெஸ்டார் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க மீன்ஸ் நம்ம 7 டேஸ்க்குள்ளே அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டில் மோர் தென் 7 years மேலே எந்த ஃபண்டு இருக்கோ அந்த ஃபண்டை வந்து நம்ம இன்வெஸ்டார் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இது வந்து கவர்மெண்ட்டோட ஃபண்ட். எக்ஸமைன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் திஸ் ரெக்குயர்மெண்ட் ஆல்சோ. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து பார்த்தா செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான பெனால்ட்டி, சப்போஸ் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா பெனால்ட்டி என்னென்னா டைரக்டர் அந்த கம்பெனிக்கு என்ன பெனால்ட்டின்னு பார்ப்போம். டைரக்டர் எவ்ரி டைரக்டர் who is knowingly a party, தெரிஞ்சுட்டே தப்பு பண்ணுறாங்க, who is knowingly a party to the default shall be liable for simple imprisonment up to 2 years. ஸோ 2 வருஷம் ஜெயிலாக இருக்கலாம். அண்ட் a fine 1000 per day for each day of default. ஸோ டிஃபால்ட்டாக இருக்க ஒரு நாளைக்கும் 1000 rupees ஃபைன் ப்ளஸ் 2 years ஜெயில். ஓகேவா? கம்பெனிக்கு வந்து என்னென்னா the company shall be liable to pay simple interest at 18%. ஸோ வட்டி 18% கம்பெனி கட்டணும் per annum during the period for which the default continues. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் எக்ஸெட்ரா டு பி held in abeyance. இது வந்து என்ன மீன்ஸ் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயிலை வந்து நான் கம்பெனிக்கு சப்மிட் பண்ணிட்டேன்.
பட் கம்பெனி இன்னும் வந்து ரீஷேர் பண்ணல. இந்த மீன் டைமில் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா, ஸோ இன்னும் அந்த பர்சனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் அந்த பர்சனுக்கு வந்து கம்பெனி இன்னும் ரீஷேர் பண்ணல. ஸோ அதனால் டிவிடெண்டையும் ஹோல்டில் வைப்பாங்க. அதுதான் வேர் த டல்லி சைன்டு ட்ரான்ஸ்ஃபர் டீட். ஸோ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டீட்டை சைன் பண்ணி கொடுத்துட்டேன். இஸ் டெபாசிட்டட் வித் த கம்பெனி, பட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் has not been registered by the company. ஸோ கம்பெனி இன்னும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணலை, அவங்களோட ரிஜிஸ்டரில். இந்த கம்பெனி ஷேல், ஸோ அந்த சுச்சுவேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் த டிவிடெண்ட். ஸோ அந்த மீன் டைமில் டிவிடெண்ட் இருக்கும்ல, அந்த மீன் டைமில் இருக்க டிவிடெண்டை கம்பெனி என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் த டிவிடெண்ட் இன் ரிலேஷன் டு சச் ஷேர்ஸ். ஸோ என்னோட ஷேர்லாம் இருக்குல்ல, அதுக்கான டிவிடெண்ட் டு த அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட். ஸோ அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க. unless the registered shareholder நான் authorized the company to pay such dividend to the transferee. ஸோ நான் வந்து கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் இதை கொடுத்துட்டேன் சைன் பண்ணிட்டு. பட் கம்பெனி இன்னும் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபரை ரிஜிஸ்டர் பண்ணலை. ஸோ இந்த மீன் டைமில் டிவிடெண்ட் வந்து கம்பெனி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த டிவிடெண்ட் வந்து எனக்கு தரணுமா இல்லைனா அந்த இன்னொரு பர்சன் தரணுமா அப்படின்ற கேள்வி இருக்கும்ல. அப்போ கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அன்பெய்டு டிவிடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அன்லெஸ் நான் வந்து கம்பெனிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலனா, நான் வந்து சப்போஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன், டிவிடெண்டை வந்து அந்த பர்சன்கிட்ட கொடுத்துருங்க நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன்னா கம்பெனி அந்த பர்சனுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க டிவிடெண்ட். சப்போஸ் நான் சொல்லலைன்னா அந்த டிவிடெண்ட் வந்து அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். கீப் இன் அபியன்ஸ் in relation to such shares any offer of right shares or bonus share. ஸோ டிவிடெண்ட் மட்டும் கிடையாது, இந்த மீன் டைமில் போனஸ் ஷேர் கொடுத்துருக்கலாம், ரைட் ஷேர் கொடுத்துருக்கலாம், எதுவானா இருக்கலாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா. டிவிடெண்டாக இருந்தால் அது அன்பெய்டு டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இது வந்து ரைட் ஷேர் போனஸ் ஷேராக இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் ஆடிட் ஆஃப் டிவிடெண்ட். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஆடிட் ஆஃப் டிவிடெண்ட். தேங்க்யூ.